நாளை பிரதமர் மோடி பதவியேற்கும் நாள் எப்படி இருக்கு சார்? நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:15 மணிக்கு பாரத பிரதமராக மாண்புமிகு மோடி அவர்கள் பதவியேற்கிறார்கள். இந்த நாள் நட்சத்திர ரீதியாக, திதி ரீதியாக, யோக ரீதியாக எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ராமனது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நாளைக்கு மோடி அவர்கள் பதவியேற்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் பதவியேற்கிற இந்த நாள்ல 4 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கு. இவர் கடகராசியில புனர்பூச நட்சத்திரத்தில் பதவி ஏற்றாலும் சந்திரன் அங்கே ஆட்சி பெறுகிறார். கும்பத்துல சனி ஆட்சி பெறுகிறார். மேஷத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ரிஷபத்துல புதன் ஆட்சி பெறுகிறார். ஆக 4 கிரகங்கள் ஆட்சி பெறுகிறது. லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் குரு இருக்கார். குரு பகை பெறுறதுனாலேயும் இங்கே புதன் ஆட்சி பெறுறதுனாலேயும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அது பனி போல மாறும். அது மட்டுமல்ல, நம்ம நாயுடு அவர்களுக்கு எப்படி இருக்கும், அவர்களுடைய ஜாதக பிரகாரம் ஒரு தொடர்பு அவர்களுக்குள்ள நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இவர்கள் 20 ஜாதகமுமே ஒத்து போகும். விட்டு கொடுத்து போவாங்க. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. பகை பெறும் குரு அங்க ரிஷபத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரனது வீடான அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இது ஒரு பிரச்சனை இப்படி இருந்தது. பொதுவாகவே ராமராஜ்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஜேபி இந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா இது ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு குடும்ப சகோதர ஆட்சின்னு இதை சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 கிரகங்கள் உச்சம் பெறுது. இந்த உச்சம் பெற்றதுல கூட்டணியில ஒரு 4 பேர் இருக்காங்க. ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகனர்னு சொல்லக்கூடிய 4 பேர், 4 சகோதரர்களும் சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்துற மாதிரிதான். புனர்பூச நட்சத்திரம் ராமன் பிறந்த நட்சத்திரத்துல நாளைக்கு பதவியேற்கிறார். அதுவும் கடகராசியில இருக்கிறதுனால 4:30 6 ராகு காலம் முடிஞ்ச உடனே இவர் பதவியேற்கிறது இந்த நாட்டுக்கு நல்லா தான் இருக்கும். 2-5 ஆண்டுகள் பிஜேபி நடத்தினாங்க. ஆனா இப்ப கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிற தத்துவப்படி இந்த ஆட்சியை நடத்த போறாங்க. இது நல்லா இருக்குமா அப்படின்னா, நிச்சயமாக நாயுடு அவர்கள் மிக பிரமாதமாக கோஆபரேட் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம, ஆந்திரா மட்டும் இல்லாம தென் தேசம் அத்தனைக்குமே அவர்கள் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய அளவில் இருப்பாங்க. நிதிஷ்குமார் நிச்சயமாக இவருக்கு உதவியாக இருப்பாங்க. அப்படி ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு 5 ஆண்டுகள் சகோதர தத்துவத்தோடு ஒரு குடும்ப ஆட்சியாக வெற்றிகரமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையுமே தவிர அனாவசியமா பயப்பட வேண்டாம். 2வது, அக்டோபர் மாதம் குரு வக்கரத்தில் இருக்கும் போதும், அதே மாதிரி மே, ஜூன், ஜூலைல சனியும் செவ்வாயும் சேரும் போதும் சில வைப்ரண்ட் நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். அது இருந்தாலும் சமயோஜிதமாக, சாதுரியமாக காய்களை நகர்த்தி திரு மோடி அவர்கள் ஜெயிப்பார் அப்படிங்கறதா உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.